வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம அன்மாஸ்க்டு கொரியன் சீரிஸோடைய எபிசோட் 1க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த கொரியன் சீரிஸை மெயினாக ஒரு ப்ரோ தான் கேட்டார். அவருக்காக தான் அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரியன் சீரிஸ்க்கு நீங்கள் தரக்கூடிய ரீச்சை வச்சு தான் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் வரது இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதிக பேருக்கு இந்த சீரிஸ் பிடிக்குமா இல்லையான்ற விஷயம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. டோட்டல் 12 எபிசோட்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஓர பேசாமல் எபிசோட்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா தான் என்னால் தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியும். சரியான ரீச் கிடைச்சா தான் என்னால் அப்பயும் தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மறக்காமல் இதை கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்கிறேங்க. இப்போதைக்கு முதல் எபிசோடோடைய பிகினிங்லேயே 2 பேர் மென்ஸ் பாத்ரூமில் இன்டிமெண்ட்டாக இருக்காங்க. அந்த இடத்துல திடீர்னு இவங்க ஒரு பாடியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாடி பேர்ன் ஆன நிலைமையில் இருக்குது. எரிஞ்சு போய் ஒரு மாதிரி பரிதாப நிலைமையில் இருக்குது. கையை பார்த்தா அவன் கையில் மானவரியாக ஊசி போட்டிருக்காங்க. யார் இந்த விஷயம் பண்ணாங்க தெரியல. அப்படியே இந்த கேஸ் ஹீரோயினுக்கு வருது. ஹீரோயினி அவங்க ஆஃபீஸில் தூங்கின்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு லேடி தான் ஃபோன் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல இந்தமாரி ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்ற மாரி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சம்பவம் ஹெவன் ஆஃப் ட்ரஸ்ட்டில் நடந்திருக்குன்னு சொல்ல அதை பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினி போயிடறாங்க. அப்படியே ஹெவன் ஆஃப் ட்ரஸ்ட் காமிச்சா ஆக்சுவலி இந்த ஹெவன் ஆஃப் ட்ரஸ்ட்ன்றது ஒரு சர்ச்சுக்கு சொந்தமான இடம். அதான் அந்த இடத்துல ஒரு ஃபாதரியார் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே உள்ளார அலோவ் பண்ண மாட்டேன்னு இந்தமாரி போலீஸ்கிட்டலாம் வம்பு வளர்த்துன்னு இருக்காரு. அந்த இடத்துல போலீஸும் ஹெவன் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்குள்ளே ரிசர்ச் பண்ண போகலான்னு இருக்கும்போது அந்த ஃபாதரியார் ரொம்பவே தடுத்துன்னு இருக்காரு. போலீஸ் இந்தமாரி பயந்துன்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு திடீர்னு ஹீரோயினி வரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நாங்கள் உள்ளார விசாரணை பண்ணணும் போது அந்த ஃபாதரியார் துப்பாக்கி வச்சு மிரட்டுறாரு. அந்த ஃபாதரியார் என்ன சொல்கிறாருன்னா அந்த பையன் இறந்து போனது காரணம் ஸ்பிரிட்னு சொல்கிறாரு, அதாவது ஆவின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் கிடச்சிச்சு, அவன் இந்தமாரி ட்ரக்ஸ் மூலியமாக தான் இருந்திருக்கான். அதே சமயத்தில் அவன் ரைட் ஹேண்டட், அதில் அவனோட ரைட் ஹேண்டில் இந்தமாரி அதிக ஊசி காயங்கள் இருந்திருக்கான். அதனால் இவன் ட்ரக்ஸால் தான் இருந்தான்ற மாரி ஹீரோயினி சொல்ல அந்த ஃபாதரியார் ஸ்பிரிட்னு சொல்லின்னு இருக்காரு. இந்த சமயத்தில் அந்த பையனுடைய அம்மா வராங்க. அவங்க வரது மட்டும் இல்லாமல் இந்த ஹெவன் ஆஃப் ட்ரஸ்ட்டை மூடுகன்ற மாரி இந்த இடத்துல கத்தின்னு இருக்க. இந்த மாதிரிலாம் கத்தின்னு இருக்கும்போது திடீர்னு காண்டான அந்த இடத்துல இருந்த ஃபாதரியோடைய ஒய்ஃப் அந்த அம்மா கையில் அவங்க பையனுடைய சாம்பல் இருக்கும், அதை சுட்டுடுறாங்க. அது மூலியமாக அந்த சாம்பல்கள் கீழே விழ அவங்களுமே உள்ளார வந்து நாங்கள் யாரையும் உள்ளார அலோவ் பண்ண மாட்டோன்ற மாரி போலீஸ்கிட்டே வம்பு வளர்க்க ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுச்சு. ஹீரோயினி அந்த இடத்துல முடிஞ்சால் என்ன சுட்டுக்கோ என்ன சுட்டுக்கு பாரான்ற மாதிரி இந்த பக்கம் ஹீரோயினி வம்புக்கு நிற்கும்போது நான் சுற்றுவேன் அவர் பயமுறுத்த இந்த இடத்துல எல்லா போலீஸுமே ஒரு மாதிரி கலவரத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ரிப்போர்ட் எழுதுகிற விஷயத்தை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் எழுதுறது டாக்டர் ட்ரிகர்ன்றவர் தான். யார் இந்த ட்ரிகர்ன்ற விஷயம் நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஒரு சஸ்பிஷியஸான பர்சன் சொல்ல அவர் இந்தமாரி இந்த ரிப்போர்ட் எழுதுறாரு. ஹெவன் ஆஃப் ட்ரஸ்ட்டில் ஒரு பையன் பேர்ன் ஆன நிலைமையில் கிடைச்சிருக்கான அந்த ஒரு ரிப்போர்ட் எழுதி இவர் பப்ளிஷ் பண்ண. ஆனால் நமக்கு அந்த டாக்டர் ட்ரிகர் யாருன்னு ஒன்றும் தெரியல. அதே சமயத்தில் ஹீரோயினி இருக்காங்க. ஹீரோயினி ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுடைய ஆஃபீஸர் லீயை பார்க்க வந்திருப்பாங்க. அந்த லீன்றவர் ரிட்டையர் ஆக போகிறாரா. அதாவது லீ நீங்கள் எதுக்கு ரிட்டையர் ஆகுறீங்கன்னும் போது அவர் சரியாக பதில் சொல்கிற மாதிரி இல்லை. பக்கத்தில் அந்த அசிஸ்டன்ட் கிட்டே கேட்கும்போது அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாருன்னா இந்தமாரி ஆக்சுவலி இவருக்கும் வேறு ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருந்திருக்கான், ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கியிருக்காரு அலி, அதால் தான் இந்தமாரி ஒரு ஆஃபீஸை விட்டு அனுப்புகிறாங்கன்ற ஒரு ரூமர் பார்வையின்னு இருக்குது. இது ஜஸ்ட் ரூமர் தான், அதுக்காக ஒரு வேலையை விட்டு தூக்குற விஷயம் தெரிய வர இதில் ஹீரோயினி ஒரு மாதிரி கடுப்பாயிறாங்க. அப்படியே அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு அவங்க போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த இடத்துல எல்லாருமே லீயை பற்றி தான் தப்பாக பேசுகிறாங்க. லீ உங்கள் டீமில் இருந்ததை இந்தமாரி லஞ்சம் வாங்கியிருக்கான், பல பொண்ணுங்க கூட தொடர்பாக இருந்திருக்கான்னு சொல்ல இதெல்லாம் கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவங்க ஸ்ட்ரெயிட்டாக இவங்க ஆஃபீஸோடைய சீஃப் கிட்டே போய் பேசுகிறாங்க. ஹீரோயின் இருக்கக்கூடிய ஆஃபீஸோடைய நேம்னான்னு கேட்டிங்கன்னா ட்ரிகர்ன்றது. அந்த இடத்துல ஹீரோயினி லீயை பற்றி தான் சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ நல்ல ஆஃபீஸர்னு தெரியுமா, அவர் எதுக்கு வேலையை விட்டு அனுப்புறீங்க, இந்தமாரி கேவலமான ரூமர்ஸ்க்காக நீங்கள் அனுப்புவீங்களான் போது எங்களுக்கு வேறு வழி கிடையாது, நமக்கு டிஆர்பி அது இதெல்லாம் கிடைக்குன்னா இப்படி பண்ணி தான் தரணும்னு இவர் சொல்ல நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ஸ்கிரிப்ட்னு எழுது. அதுக்கடுத்தது இப்போதைக்கு அனிமல் பேரடைஸை பார்த்துக்க புதுசாக ஒரு ஆள் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். அவருடைய பேர் ஹாண்டோன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினி ஹாண்டோடைய ரிப்போர்ட்டை பார்க்கும்போது மனிதர்களுக்கு நம்பிக்கையே கிடையாதுன்ற மாரி ஹாண்டோ எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினி மனிதர்களுக்கு நம்பிக்கையே கிடையாதுன்னு யோசிச்சுருங்க. ஹாண்டோன்றவர் அனிமல் பேரடைஸை பார்க்குறவர், அவருக்கு அனிமல்ஸ் தான் பிடிக்குமா, அதில் அவர் இப்போதைக்கு ட்ரிகர் டீமுக்கு தான் வர போகிறாரா, அதால் நீ அதை பார்த்துக்கோ ஹாண்டோ பார்த்துக்கோன்ற மாரி இந்த இடத்துல சீஃப் சொல்ல சரி அதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஹீரோயினுடைய ஆஃபீஸை வேறு ஒரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இவங்களுடைய பொருட்களை எடுத்துக்கின்னு இவங்களுடைய நியூ ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. நேம் அதே ட்ரிகர் தான். அப்படியே நமக்கு ஹானை காமிச்சா ஹான் இந்த பக்கம் ரோட்டில் சைக்கிளில் வரும்போது அந்த இடத்துல ஒரு லேடி ஹானை பார்த்தோன்னே இவன் பார்க்க பொம்பளை பொறுக்கியாட்டாக இருக்கான், இவனை மாதிரியான பையன் கூடலாம் கூடாதுன்ற மாரி அந்த இடத்துல அவங்க பையனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஹீரோ அதை கேட்டவொடனே கொஞ்சம் கடுப்பாயிட்டார். அதால் அந்த லேடியை கலாய்க்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த லேடிக்கு மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு.
அப்படியே ஹீரோயினி லிஃப்ட்டில் இருந்து வரும்போது அந்த இடத்துல ஹான் வந்து இந்தமாரி அனிமல் பேரடைஸை பார்த்துக்க நான் வந்திருக்கேன், எங்கே போனோன்ற மாதிரி அந்த இடத்துல அனிமல் பேரடைஸை பற்றி மற்றவங்ககிட்ட பேசும்போது யாருக்குமே அதை பற்றி தெரியல. ஹீரோயினி வரது மட்டும் இல்லாமல் நீ ஏன் டீமில் தான் வரணும், நீ ஏன் கூட வான்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ல ஆனுமே மறுக்கிறாரு, நான் எதுக்கு உங்கள் டீமுக்கு வரணுன்ற மாதிரி சொல்ல சரின்ற மாதிரி வலுக்கட்டாயமாக ஹானியுமே கூட்டின்னு போயிடுறாங்க. ஹீரோயினி அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடுக்கான இந்த ஸ்கிரிப்டில் இவங்க பார்த்துன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடு ஹெவன் ஆஃப் ட்ரஸ்ட்டை பற்றி தான் எழுதலான்னு இருக்காங்க. அதே சமயத்தில் ஹெவன் ஆஃப் ட்ரஸ்ட்டை சுற்றி 2 ஆளை இவங்க போட்டு வச்சுருக்காங்க. அந்த 2 ஆளுமே இந்தமாரி இந்த ஹெவன் ஆஃப் ட்ரஸ்ட்லேயே பாஸ்டர் கிம்னு ஒருத்தர் இருப்பால அந்த பைப்பில் வெளியே போகிறதையும் சொல்ல அதில் இப்போதைக்கு ஹீரோயினி தான் சரியான சமயம் நாங்கள் போகலான்னு இருக்காங்க. அதுக்காக ஒரு ஆளை கூப்பிட்றாங்க. ஹீரோ தான் இல்சவன் என்னட்ட இருக்கானே, அதில் ஹீரோ கையில் ஹேண்ட்கஃப் புகுத்தி அந்த பக்கம் கூட்டின்னு போகிறது மட்டும் இல்லாமல் ஹீரோவை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கை டைவ் அடிக்க விட்றாங்க. இந்த இடத்துல ஒரு டீட்டெயில் என்னன்னா, அவங்க ஸ்கை டைவ் அடிக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஹெல்மெட் இருக்குல்ல, அந்த ஹெல்மெட்டில் கேமரா இருக்கும். இதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹீரோயினி ஆஃபீஸில் யாங்னு ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இந்த யாங்குன்ற லேடி ஸ்டோரியில் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க ஹீரோவுடைய அந்த சில ரிப்போர்ட்லாம் படிச்சுன்னு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஒருன்ற விஷயம் தெரியுது. அப்படியே ஹீரோயினி அப்படியே ஹெவன் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸ்கை டெவில் அந்த இடத்துக்குள்ளே வரும்போது போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு தான் இவங்க வராங்க. அதே சமயத்தில் உள்ளார ஒரு பையன் நிற்கிறான். அந்த விஷயத்தையும் இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த பையன் என்னமோ பாதிக்கப்பட்ட மாரி இருக்கான். பாதிக்கலாம் பரல, அவன் மரண போதையில் இருக்கான்னு சொல்லலாம். இந்த இடத்துல இவனை சுற்றி ஒரு பூ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பூ மொத்தமே போதை இல்லைங்க, அதால் தான் இவன் இருக்கான். ஹீரோயினி அந்த பையன் கிட்ட வரது மட்டும் இல்லாமல் உன்னை யார் இந்தமாரி ஆக்கணும் போது பாஸ்டருடைய ஒய்ஃப்னு சொல்ல அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டுன்னு ஹீரோயினி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண் கிட்ட இந்தமாரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் அவருடைய பாக்கெட்டில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி போலீஸ் வர வரைக்கும் நீ காத்துனாரு, போலீஸ்க்கு அதேமாரி கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு, அதே சமயத்தில் நீ இந்த பையனை பார்த்துக்கோ, எங்கேயும் போகாதான்ற மாரி இவங்க அந்த போதையிலையுமே வைக்கிறாங்க. ப்ரூஃப்காக தான் இவங்க இந்தமாரி பண்ணுறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது அப்படியே ஹீரோயினி எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயினி கொஞ்சம் கடுப்பாகிறாங்க. அப்படியே நமக்கு ஹானை காமிச்சா ஹானுமே அந்த பையன்கிட்ட எப்படி வெளியே போகிறதுன்னு கேட்டு எப்படியோ எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி வெளியே போயிடுறாரு. அப்படியே ஹீரோயினி ஒரு ஃபெசிலிட்டிக்கு வராங்க. அந்த ஃபெசிலிட்டியில் மாஸ்டரோடைய ஒய்ஃப் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரம் பண்ணுற விஷயம் தெரிய வர அப்படியே ஹானை காமிச்சா ஹான் வெளியே நடந்து போவார். சிக்னல் எங்கே கிடைக்குதோ அங்கே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து அட்டாக் பண்ண அந்த பொண்ணை பார்க்க ஜாம்பி ஆட்டம் இருக்கா. அவள் வேகமாக ஹானை அட்டாக் பண்ண ஹான் கிட்ட டேசர் இருக்கும். ஹீரோயினி தந்திருப்பாங்க. அந்த டேசரை வச்சு அவளுக்கு ஷாக் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்படியே பாஸ்டருடைய ஒய்ஃபை காமிச்சா அவங்க இந்தமாரி ஏகப்பட்ட சர்வாதிகாரம் பண்ணிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. இதை ஹீரோயினை பார்த்து வீடியோ எடுத்துனும் போது ஹீரோயினி ஒரு ரூஃபில் இருப்பாங்க. அந்த ரூஃப்லாம் உடஞ்சி கீழே விழ அதில் ஹீரோயினி இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஹியூமன் ஜாம்பிஸுமே ஹீரோயினியை திருத்த ஆரம்பிக்குது. ஹீரோயினை வேகமாக வெளியே விடும்போது இவங்க செட் பண்ணி வச்ச அந்த 2 ஆட்கள் வெளியே தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்தமாரி இவங்க ஸ்கை டைவ் ஹெல்மெட்டில் ஒரு கேமரா இருக்குன்னு சொன்னல, அந்த கேமராவை தூக்கி அடிச்சிடறாங்க. இவங்க ஃபோன்லேயும் வீடியோ எடுத்திருப்பாங்க. ஆனால் ஃபோன் மாட்டிக்கிச்சுன்னா அதால் தான் கேமராவை இவங்க தூக்கி அடிச்சிடறாங்க. அதாவது அந்த ஸ்கை டைவில் இருந்த அந்த கேமரா. அப்படியே பாஸ்டருடைய ஒய்ஃப் இந்த இடத்துல ஹீரோயினி எப்படியோ பிடிச்சிடறாங்க. ஹீரோயினி நெத்தியில் இந்தமாரி கன் வைக்க திடீர்னு அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுது. போலீஸ் வரதை பார்த்தோன்னே அந்த இடத்துல இருந்த அந்த ஆளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை டைவ் கேமராவை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாரு. அப்படியே போலீஸ் வரது மட்டும் இல்லாமல் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிடறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி போலீஸ்கிட்ட எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவங்க என்னை தாக்க பார்த்தாங்கன்னும் போது அந்த இடத்துல பாஸ்டருடைய ஒய்ஃப்மே இவங்க இங்கே இடத்துல அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்கன்னும் போது இல்லை இவன் என்னை 2 வாட்டி கன்னால் ஷூட் பண்ணியிருக்கேன், எனக்கு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னும் போது அங்கே இருக்கிற போலீஸ் ப்ரூஃப் கேட்குறாரு. சிம்பிளாக ஹீரோயினிக்கிட்ட ப்ரூஃப் கிடையாது. அப்படியே அந்த இடத்துக்கு பாஸ்டர் கிம் வராரு. அவங்க ஒய்ஃப்மே இந்தமாரி இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த இடத்துல இவர் என்னமோ ஒரு ஹோட்டல் ஜன்னல்லேருந்து எட்டி குதிக்க பார்த்துருக்காரு. அதால் போலீஸ் பிடிச்சா வந்துட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல ஹீரோயினிக்கிட்ட ப்ரூஃப் இருந்தாலும் இவங்க போலீஸ் கிட்ட தரல. ஏன்னா இவங்க எபிசோடுக்கெலாம் அந்த ஆதாரம் தேவைப்படுது. அதே சமயத்தில் அங்கே இருக்கிற போலீஸுமே எனக்கு இவங்களை பற்றி நல்லாவே தெரியும், இவங்களை நோக்கி மிகப்பெரிய ரெவல்யூஷனே இருக்குது, இவங்களை ஜெயிலில் போட்டால் நாங்களாம் டவுன் போலீஸ் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுரும், மிகப்பெரிய அர்ஜென்ட்டாக நடந்துடும், அதில் இப்போதைக்கு கேஸை ஃபைல் பண்ணுங்கள், நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டர்னு எனக்கு தெரியும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல இப்படிலாம் இவங்க 2 பேருக்குள்ளே டிஸ்கஷன் போயின்னு இருக்குது. அந்த இடத்துக்கு திடீர்னு ஹான் வராரு. ஹான் வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி மேலே ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாரு. அதுக்கடுத்தே அவர்கிட்ட இந்தமாரி ஸ்கை டைவ் ஹெல்மெட்டுக்கான ஒரு கேமரா இருக்குல்ல, அந்த கேமராவை போலீஸ் கிட்ட தந்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாரு. ஹீரோயினி கொடுத்தா அந்த ஃப்ளவர்ஸ் இந்தமாரி வெளியே தூக்கி எறிஞ்சிக்கின்னு தான் போகிறாரு. கடைசியாக இவருடைய வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாரு. அந்த இடத்துல ஒரு பட்லர் இருக்கார். இன்றைக்கான நாள் எப்படி போச்சுன்னும் போது எப்பயும் போல் மோசமாக தான் போச்சு. கிட்டத்தட்ட என்னை ஹீரோயினி கொன்று இருப்பா, அவகிட்ட மாட்டின்னு நான் தவிச்சது எனக்கு தான் தெரியும். அந்த சீஃப் என்னை எதுக்காக இதில் சேர்த்தாருன்னும் போது நீங்கள் என்ன ரிவெஞ்ச் வாங்க விரும்புகிறீங்களான்ற மாரி அந்த பட்லர் பேசுகிறாரு. ஹீரோ என்னமோ ஒரு நோக்கத்தோடு தான் ட்ரிகர் டீமுக்குள்ளார இருக்காருன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு நமக்கு வரப்போகிற எபிசோட் தான் தெரியும். அப்படியே ஹீரோயினி இந்த இடத்துல நம்ம ஹீரோ கொடுத்தா அந்த சில ஃபுட்டேஜெலாம் காமிச்சு இந்த இடத்துல பாருங்கள் ஜாம்பிஸாக இருக்குது, இது மொத்தமே ட்ரக்ஸ் ஜாம்பிஸ், இதை மொத்தத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணோன்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல சொல்ல சரி இப்போதைக்கு நாங்கள் அவங்கள ஜெயிலில் போடுறோம்,
கூடிய சீக்கிரம் உங்களால் முடிஞ்ச ஆக்ஷனை வச்சு மிகப்பெரிய போலீஸ் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி ஹீரோயினி வெளியே அனுப்ப அப்படியே ஹீரோயினி ஸ்ட்ரைட்டாக அவங்க ஆஃபீஸ்க்கு வரது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான டைட்டில் ரெடி, நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள், நம்ம இப்போதைக்கு ரெடியாக இருக்கணும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. ஹீரோ வரும்போது அந்த இடத்துல ஹீரோயினி செம கடுப்பாக இருக்காங்க. ஹீரோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு லைஃப், உன்னால் எப்படி எல்லாத்தையும் கேர்லெஸ்ஸாக பண்ண முடிஞ்சிச்சு, நீ ஆதாரத்தை அசால்ட்டாக போலீஸ்கிட்ட கொடுத்துரு, நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கூட உன்னால் செய்ய முடியல, நீ என்னத்தை தான் உருப்படியாக செய்வேன்னும் போது ஹீரோ அந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, இருந்தாலுமே நீங்கள் இப்போதைக்கு அவுட்டேட்டட் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாரு. அதாவது உங்களால் இந்தமாரி சில விஷயங்களை பார்க்க முடியலன்னு இவர் சொல்கிறாரு. சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா 21st century இஸ் அவுட்டேட்டடுன்னு சொல்கிறாரு. அதாவது 21ஆம் நூற்றாண்டு முடிஞ்சிச்சுன்னு சொல்ல, அதை கேட்டவொடனே ஹீரோயினி கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. நாங்கள் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம், நன்ற 21ஆம் நூற்றாண்டுடைய அந்த பவரை நான் உனக்கு காட்டுறேன்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோ கிட்ட சவால் விட்டுட்டு போக, அப்படியே ஹீரோ கிட்ட அந்த ஃப்ளவர் இருக்குது, ஹீரோயினி கொடுத்த ஃப்ளவர், அதை தரலான்னு நினச்சிருப்பாரு. ஆனால் ஹீரோயினி ஆல்ரெடி ஒரு ஃப்ளவர் எடுத்து அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கெலாம் அனுப்பிச்சு அதில் ட்ரக்ஸ் இருக்குன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படியே எபிசோடுக்கான அந்த டைட்டிலுமே இந்த பக்கம் ஆரம்பிக்க, அதே சமயத்தில் அடிக்கடிக்கு ஹீரோ இந்தமாரி சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குற விஷயம் தெரிய வருது. ஹீரோவுக்கு என்னமோ ஒரு சைக்காலஜிக்கலான ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ஒரு சைக்காலஜிக்கல்லாம் பார்த்துன்னு இருக்காரு. அது என்ன ப்ராப்ளம்னு நமக்கு வரப்போகிற எபிசோட்ஸில் தெரியும். அப்படியே ஹீரோயினே அவங்க எபிசோடை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆகுது. இந்தமாதிரி பாஸ்டர் ஒய்ஃப் என்ன விஷயங்கள் பண்ணாங்க, அந்த எவன் ஆஃப் ட்ரஸ்ட்டில் நடந்தது, அந்த மொத்த விஷயத்தையுமே இவங்க ரிவீல் பண்ண, அதை பார்த்தோன்னே அவங்க டீமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போதைக்கு ஒரிஜினல் ஆதாரம் கிடச்சிச்சு. அதே சமயத்தில் அந்த ஃப்ளவரில் ட்ரக் இருக்குன்ற விஷயமும் தெரிய வர, அப்படியே நமக்கு பாஸ்டருடைய ஒய்ஃபையும் காமிச்சா அவங்க இப்போதைக்கு அந்த டவுன் போலீஸ்கிட்டேருந்து வெளியே வரும்போது அந்த இடத்துல சியோவில் சேர்ந்த போலீஸ் வரது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உங்களை நோக்கி ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது, நீங்கள் இந்தமாரி ஹியூமன் டிராஃபிக் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் செஞ்சதுனால உங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சிவியர் தண்டனை தர, அந்த இடத்துல எவன் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்குள்ளார போலீஸ்லாம் அமிச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த ட்ரக்கு ஆக்சுவலி ஃப்ளவர்ஸுமே எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பாஸ்டருடைய ஒய்ஃப்மே செம கடுப்பாக இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோயினி அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்க்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் வச்சுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வராங்க. வரும்போது டாக்டர் ட்ரிகர் அகெயின் ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணுறாரு. அந்த போஸ்ட்டில் என்னமோ ஒரு மாஃபியா சீட்டிங் அது இதுன்னெலாம் மென்ஷன் பண்ணியிருக்கு. அது என்னன்ற விஷயம் நமக்கு இது வரைக்கும் தெரியல. டாக்டர் ட்ரிகர் என்ன போஸ்ட் போட்டிருக்காருன்ற விஷயம் நமக்கு நெக்ஸ்ட் எபிசோட் தான் தெரியும். இது எப்படி நெக்ஸ்ட் எபிசோடை பாதிக்க போகுது, நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன கேஸ் வரப்போகுது, அதை எப்படி ஹீரோயினி அசால்ட்டாக சந்திக்க போகிறாங்க, அது மொத்தமே நமக்கு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தா தான் தெரியும். இதோட இந்த எபிசோட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து இந்த அன்மாஸ்க்டு சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலாமான்றதை சொல்லுங்கள். என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சு, ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகிற வீடியோஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சீரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதையும் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம். அதையுமே செக் பண்ணி பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க. இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோஸ் இந்த வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.